வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மகர ராசியை பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரம் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தின் 1ஆம், 2ஆம் பாதங்கள் என்ற இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியதுதான் மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை கிரகங்களின் சஞ்சாரம் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கிறது என்று முதலில் பார்ப்போம். சுகஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் சந்திரனும், அயனசயன போக சானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும், ராசியில் சூரியனும் புதனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகுவும் என கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. இதில் என்னவென்றால் 4ஆம் தேதி செவ்வாய் பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வந்து அமர்ந்து விடுவார். சூரிய பகவான் 13ஆம் தேதி தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறிவிடுவார். அதே 13ஆம் தேதி சுக்கிர பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறிவிடுவார். 13ஆம் தேதி புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுவார். ஆக பலன்களை பார்த்தோமானால் மாதத்தின் முற்பகுதி ஒரு மாதிரியும் பிற்பகுதி ஒரு மாதிரியும் இருக்கும். பலன்கள் என்ன என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் கொஞ்சம் பரபரப்பாக ஆகிவிடுவீர்கள். இதுவரை எப்படி அமைதியாக இருந்த இடம் தெரியாமல் இருந்தீர்களோ அந்த நிலை மாறி பரபரப்புடன் காணப்படுவீர்கள். உங்களை சூழ்நிலைக்கேற்றவாறு மாற்றிக்கொள்வதில் முயற்சி செய்வீர்கள். பணவரவு என்பது அதிகமாக கூடும் இந்த மாதத்தில். எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் நீங்கள் ஏற்காமல் இருப்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல், செலவு என்ன செய்தாலும் அது உங்களுக்கு கெட்ட பெயரைத்தான் வாங்கித் தரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். உங்களுடைய வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனையில் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் வீண் பழி சுமக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பது தாமதமாக கூடும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் குறைந்துவிடும். மீண்டும் அது தலை தூக்காமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. அதே நேரத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் போனாலும் கூட, தடைகள் ஏற்பட்டாலும் கூட கவலைப்படாதீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் அதெல்லாம் சரியாகிவிடும். கிரகங்களின் சஞ்சாரம் மாறக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே அப்படியே தலைகீழ மாறும். பிறருக்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரு மன திருப்தி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து விடுவீர்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பண வரவு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துவிடும். அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான பலன்கள் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும். நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஒரு தொழிலை துவங்குவதற்கான பணம் கூட நீங்கள் கேட்காமலேயே ஒரு சிலரிடமிருந்து உங்களுக்கு தானாக வந்து சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் பட்டம், பதவி இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. புது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். உங்களுடைய நிலைமை கண்டிப்பாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மாறிவிடும். விரும்பியதை நீங்கள் விரும்பியபடி பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் பங்கு பரிவர்த்தனையில் லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய பிரித்யங்கரா தேவியை வணங்கி வாருங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தானாக நடக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.